வணக்கம். நாம் இப்போ கேரட் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துக்குவோம். முதல்ல தேவையான அளவு நெய். இதில் காமிச்சிருக்க ஸ்பூனில் ஒரு 10 டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. நெய் 10 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் கேரட் அண்ட் பீட்ரூட் ரெண்டையுமே நல்லா நைஸாக வெட்டிக்கிடுங்க. இந்த பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வேகும்போது நல்லா சீக்கிரம் வேகும். நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 கேரட் எடுத்துக்கிடுங்க. ஒரு சின்ன பீட்ரூட் மீடியம்னா இருக்குது. ஒரு 200 கிராமில் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு பீட்ரூட்டு ப்ளஸ் கேரட் எடுத்துக்கிடுங்க. நல்லா நைஸாக வெட்டிக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு திராட்சை, நல்லா ட்ரையாக இருக்கணும். திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா. இது ஏலக்காய். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜீனி 1 கப் எடுத்திருக்கேன். இதான் பாருங்க, ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன். ஒரு 10 ஏலக்காய் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணாக்கா கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லில் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஃபைனலாக பண்ணும்போது தேவையான அளவுக்கு பால் 1 லிட்டர் எடுத்துக்கிடுங்க. அதில் ஃபுல் பேட்டில் பால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம கேரட் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம்.